ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்தி ரேவதி சீரியல்லேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கார்த்தியை தான் காட்டுறாங்க. அப்போ கபடி போட்டில் வந்து இளையராஜாவை இறக்கி விடவும், அப்போ இளையராஜா வந்து போகும்போது அவங்க கையில் பார்த்தோம்னா கூர்மையான ஆயுதத்தை வச்சு முத்துப்பாண்டியோட டீம் வந்து கிழிச்சு விட்டுறவும், உடனே வந்து கார்த்திகிட்ட வந்து சொல்கிறாங்க, மாப்பிள்ளை இந்த மாதிரிக்கு பண்ணுறாங்க மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லவும், இது கேட்டதுமே கார்த்தி கோவப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா கார்த்தியை களத்தில் போய் இறங்கவும் அவங்க எல்லாத்தையும் போட்டு அடின்னு அடித்து வெளுத்து வாங்கினது மட்டும் இல்லாமல் போட்டியிலேயே வந்து கார்த்தி டீமே வந்து ஜெயிக்க வச்சுருந்தாங்க கார்த்தி. இதனால ஊர் மக்கள் அவ்வளோ ஒரு சந்தோஷப்பட்டு இருக்கவோ, இதனால முத்துப்பாண்டி ரொம்பவே எரிச்சலோடு போகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ஊர் ஜனங்க எல்லாருமே சொல்கிறாங்க, இந்த வருஷம் நம்ம வந்து கோயிலுக்குள்ளே போக போகிறோம். நம்ம வந்து 15 வருஷமாக நம்ம கோயிலுக்குள்ளே போகவே இல்லை, அது இந்த வருஷம் நடந்திருக்குது. இதுக்கு காரணம் சரவணன் தான் அப்படின்னு சொல்லும் போது இப்போ சரவணன் சொல்கிறாங்க, இதுக்கு காரணம் நான் கிடையாது கார்த்தி தான் அப்படின்னு சொல்லவும், ஆமாம் சரவணா, நீ சொல்கிறது தான் கரெக்டு, இதுக்கு காரணம் வந்து கார்த்தி தான் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகிட்ட எல்லாருமே வந்து நன்றி சொல்கிறாங்க. அப்போ கார்த்தி வந்து, என்னங்க இதுக்கு போய் இப்படி நன்றி சொல்லிட்டு இருக்கிறீங்களா, அதெல்லாம் ஒன்றும் இது கிடையாது, நான் காரணம் கிடையாது அப்படின்னு சொல்லவும், அது உங்கள் பெருந்தன்மையை காட்டுது. ஆனால் வந்து இத்தனை வருஷமாக நாங்கள் கோயிலுக்குள்ளே போகாமல் இருந்தோம், அதுக்கு இந்த முத்துப்பாண்டி தான் காரணம். ஆனால் நீங்கள் வந்து இன்றைக்கி இந்த வருஷம் எங்களுக்கு கோயிலுக்குள்ளே போக வச்சுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கவும், அடுத்து என்ன வாங்க நம்ம எல்லோரும் கிளம்பலாம், பொங்கல்லாம் வந்து வைக்க வேண்டிய வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு தடபுடலாம் வந்து எல்லா வேலையும் கவனிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. எங்கே பார்த்தோம்னா சாமுண்டீஸ்வரி தான் காட்டுறாங்க. இப்போ சந்திரகலா வந்து சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, பாத்தியாக்கா நீ வந்து சொல்லி இவ்வளோ நேரம் ஆகுது, ஆனாலும் வந்து ரேவதி கார்த்தி இன்னும் வரவே இல்லையே, அப்படின்னா என்ன அர்த்தம், உன் பேச்சுக்கு உன் மதிப்பு கொடுக்கலன்னு அர்த்தம். அப்படிங்கும்போது என்ன சந்திரா அப்படி பேசிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, ஆமாக்கா அன்னைக்கு கூட வந்து அவள் என்னை அடித்தால, நீ வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லி ரேவதி கிட்ட சொன்னேன், ஆனால் அவள் காது கொடுத்து கேட்டாலா, மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு அடம்பிடிச்சு இருந்தா, ஆனால் அதுவே வந்து அவன் கார்த்தி சொன்னதுமே என்கிட்ட உடனே மன்னிப்பு கேட்டுட்டா, அப்படின்னா என்ன அர்த்தம், உன் பேச்சுக்கு அவன் மதிப்பு கொடுக்கறது தானே அர்த்தம். இப்படியே ரேவதி இருந்துட்டு இருந்தா அப்புறமா கண்டிப்பாக வந்து நம்ம வந்து அவள் ரெண்டு வரையும் பிரிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லவும், இப்படி சொன்னதுமே சாமுண்டீஸ்வரி அதிர்ச்சி அடைகிறாங்க. சந்திரான் என்ன சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, ஆமாக்கா ரேவதி வந்து கார்த்தி பின்னாடியே அலைஞ்சிட்டு இருக்கிறா, அது மட்டும் இல்லாமல் அவள் ஓன் பேச்சுக்கெலாம் இப்போ வந்து கொஞ்சம் கூட அவள் வந்து மதிப்பு கொடுக்கறதே கிடையாது. இப்படியே போனால் என்ன அர்த்தம், இங்கேருந்து போனால ஒரு வார்த்தை அதை ஒன்று சொல்லிட்டு போனாலா, அவள் போய் சொல்லிட்டு தானே இங்கேருந்து கிளம்பியிருக்கிறா. அதே மாதிரிக்கு தானே அந்த கார்த்தியும் என்ன இருந்தாலும் சரி தான், அந்த கார்த்தி வந்து அந்த கிழவியோட பேரன், ஆனால் அவன் ரேவதி வந்து கொஞ்சம் கூட அதுக்கு வந்து நினைக்கவே மாட்டுக்கா. அது மட்டும் இல்லாமல் நம்ம எந்த குடும்பத்தில் வந்து நம்ம தொடர்பே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நினச்சோமோ அந்த குடும்பத்திலேயே வந்து தெரியாதனமா நீ வந்து கார்த்திக்கு ரேவதியை கல்யாணம் பண்ணி வச்ச. ஆனால் உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமாவது அவள் கொஞ்சமாவது வந்து நம்ம பக்கம் திரும்பினாலா பாரு, இப்போ கூட வந்து அந்த கார்த்தி கூட தானே போய் சொல்லிட்டு ஊரை சுத்த போயிருக்கிறா, அப்படின்னா என்ன அர்த்தம், அவளுக்கு நம்ம தேவையே கிடையாதுன்னு தானே அர்த்தம். இப்படிலாம் சந்திரகலா சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்லவும், இப்போ சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, சந்திரா நீ அப்படிலாம் சொல்லாது அப்படிங்கும்போது, இத்தனை வருஷமாக ரேவதி உன் பேச்சுக்கு வந்து மறு பேச்சு பேசியிருக்கிறாரா, நீ என்ன சொன்னாலும் சரிதான் சரிதாம்மா அப்படிங்கிற ஒரு வார்த்தை மட்டும் தான் சொல்லுவா. ஆனால் இப்போ என்னன்னா வந்து உன்னை எதிர்த்து பேசுகிறா. அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு என்னை கை நீட்டி அடிக்கிற அளவுக்கு போயிருக்கிறா. இதுக்கெல்லாம் என்ன காரணம், அந்த கார்த்தி தான் காரணம், அவன் தூண்டி விட்டு தான் இந்த மாதிரிலாம் செஞ்சிட்டு இருக்கிறா. இப்படியே போனாக்கி நம்ம கடைசியில் வந்து உனக்கு நான் மட்டும்தான் இருப்பேனே தவிர இந்த குடும்பமே வந்து அவன் பக்கம் போயிடும். அந்த கிளவியால் தான் சின்ன வயசுலேயே நம்ம அம்மா இழந்து தவிச்சோம். ஆனால் இப்போ என்னென்னா வந்து இவனால் வந்து நீ உன் குடும்பத்தையும் நீ இழந்துருவ போலுக்கு, ஏன்னா எல்லாருமே அவன் பக்கம் தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும், நீ இப்படியே நீ அமைதியாக இருந்துட்டு இருந்தேன்னா கடைசியில் இந்த குடும்பத்தையும் நம்ம இழக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், இப்படி சொன்னதுமே சாமுண்டீஸ்வரி இருந்து சொல்கிறாங்க, நீ விளையாட்டுக்கு கூட இந்த மாதிரிலாம் சொல்லாத சந்திரா அப்படிங்கும்போது, அக்கா நான் சொல்கிறதே உனக்கு கஷ்டமாக இருக்குது, ஆனால் நடக்கிறதுலாம் நீயே கொஞ்சம் கவனிச்சு பார் அப்படிங்கும்போது, ஆமாம் சந்திரா நீ சொல்கிறதெல்லாம் உண்மைதான் அப்படிங்கிறாங்க, நீ இப்படியே விட்டுட்டு இருந்தேன்னா அதுக்கப்புறமா வந்து எல்லாருமே அவன் பக்கம் போயிடுவாங்க அப்படின்னு சொல்லவும், அவன் வரட்டும் அவனுக்கு வந்து நான் வச்சிருக்கிறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இன்னுமேலும் வந்து நீ அமைதியாக இருக்காதக்கா, அவங்க வந்ததுக்கு அப்புறமா 2ல் 1 நீ பார்த்தே தீரணும் அப்படின்னு சொல்லும்போது, அவன் வரட்டும் அப்புறமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ உடனே சந்திரா வந்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க, எப்படியோ அக்காவை நல்லா தூண்டி விட்டாச்சுது. அவன் வந்ததுக்கு அப்புறமா அவ்வளோதான், அவனை வீட்டை விட்டு அக்காவே அனுப்பி விட்டுருவா. அவன் 6 மாசமா அந்த வீட்டில் இருக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கிறான், வா உனக்கு வச்சிருக்கிறேன் பாரு, உன்னை அடுத்த நிமிஷமே வந்து அக்கா வீட்டை விட்டு விரட்டி விடுற அளவுக்கு அவளை நல்லாவே நான் ஏற்றி விட்டுருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலா சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா வந்து முத்துப்பாண்டியை தான் காட்டுறாங்க. முத்துப்பாண்டி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, அந்த கார்த்தியோட பொண்டாட்டி ரேவதி இருக்கிறாளா, அவளை தூக்கிடுங்க, தூக்குனதுமே சொக்கப்பானைகளை கொண்டு அவளை அடைச்சி வச்சிருங்க, அவள் கதை முடியிட்டு அப்படின்னு சொல்லவும், அடுத்ததுங்க பார்த்தோம்னா அவங்க கோயிலுக்கு ஊர்ஜனங்க அவ்வளவரும் வராங்க. வந்ததுமே பொங்கல் வைக்கிறதுக்குலாம் இல்லை எல்லா ஏற்பாடும் நடந்துகிட்டு இருக்குது. அப்போ கோயிலில் வந்து பொங்கலாம் விடவும் உடனே எல்லாருமே வந்து கார்த்தி தான் நன்றி சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் நடந்ததுக்கு காரணம் நீங்கள் தான் தம்பி அப்படிங்கும்போது, உடனே
கார்த்தியும் சும்மா என்னை பற்றி அப்படிலாம் பேசிட்டே இருக்காதீங்க, நீங்கள் வந்து ஆக வேண்டிய வேலையை பாருங்க அப்படிங்கவும் அப்போ அடுத்ததாக பொங்கல்லாம் வச்சு சாமிலாம் கும்பிட்டு முடிச்சிருந்தாங்க. அப்போ கார்த்தி ரேவதி எல்லாரும் ஊர் ஜனங்க அவ்வளோருமே பொங்கல் சாப்பிடவும் உடனே வந்து ஊர் பெரியவர் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, நல்லபடியாக சாமி கும்பிட்டாச்சு, பொங்கலும் வச்சு முடிச்சாச்சுது, ஏன்னா அடுத்தது சொக்கப்பானையை வந்து கொளுத்தணும், அதனால வந்து அதுக்குள்ள ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லவும் உடனே ஊர் ஜனங்களும் வந்து மற்றவங்க எல்லாருமே வந்து சரின்னு சொல்லிட்டு அதுக்குள்ள ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் ரேவதிக்கு ஃபோன் வரவும் உடனே ரேவதி ஃபோன் பேசிட்டு இருக்கும்போது அப்போ வந்து முத்துப்பாண்டி ஆட்கள் வந்து அவங்க ரேவதியை தூக்கிட்டு போயிருந்தாங்க. தூக்குனதுமே அவங்க முகத்தில் வந்து ஸ்ப்ரே அடிச்சிடவும் அவங்க அப்படியே தூங்கின மாதிரி ஆயிருந்தாங்க. அப்போ சொக்கப்பாண்டைக்குள்ள கொண்டு அவங்கள வந்து ரேவதியை உட்கார வச்சிருந்தாங்க. அடுத்தது முத்துப்பாண்டிக்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்லவும் முத்துப்பாண்டி சொல்றாங்க, அவ கதை முடிக்கட்டும், என்னை எந்த அளவுக்கு அவன் கஷ்டப்படுத்துனா ஊர் ஜனங்க அவ்வளோ பெரிய கோயிலுக்குள்ள போக வச்சுட்டாங்களா, இதுதான் அவனுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ முத்துப்பாண்டியோட ஒய்ஃப் வந்து இது கேட்டுட்டு இருக்கிறாங்க, அப்படி மட்டும் நடந்துடவே கூடாது, நம்ம எப்படியாவது அந்த பொண்ணை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி நினைக்கவும் அடுத்து இங்கே பார்த்தோம்னா கார்த்தி வந்து மீனாட்சி கிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க, அம்மா ரேவதி எங்கன்னு சொல்லி கேட்கும்போது ரேவதி நான் பார்க்கல அப்படிங்கிறாங்க. அப்புறம் தான் கொஞ்ச நேரத்தில் தெரியுது ரேவதி காணாமல் போயிட்டாங்க அப்படின்னு. அப்போ வந்து இங்கே பார்த்தோம்னா முத்துப்பாண்டிக்கு தெரியாமல் அவங்க ஒய்ஃப் வந்து நம்ம வந்து இந்த விஷயத்தை பற்றி சொல்லணும், அது மட்டும் இல்லாமல் ரேவதி நம்ம காப்பாற்றணும்னு சொல்லிக்கிட்டு அவங்க அங்கேருந்து வராங்க. இங்கே பார்க்கும்போது வந்து முத்துப்பாண்டி ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் சொக்கப்பானையை கொளுத்திடுவாங்க. அந்த கார்த்தியோட ஒய்ஃப் வந்து அவ்வளோதான் கதை முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு அவங்க சந்தோஷப்பட்டு இருக்கவும் இங்கே பார்த்தோம்னா கார்த்தி வந்து எல்லா இடத்துலையும் தேட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ மீனாட்சியும் வந்து அவங்க கூட உள்ளவங்கள்ட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஆளுக்கு எல்லாரும் ரேவதி தேடிட்டு இருக்கிறாங்க. ரேவதி எங்க தேடியுமே கிடைக்கல. உடனே மீனாட்சி வந்து அழ ஆரம்பிச்சிருந்தாங்க, ஐயோ ரேவதியை காணலையோ எங்க போனாலும் தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இதுக்கெல்லாம் காரணம் அந்த முத்துப்பாண்டியா தான் இருக்கும், அவனாலதான் ரேவதிக்கு ஏதாவது ஆபத்து வந்துருக்குன்னு சொல்லுவோம். இது கேட்டதுமே கார்த்தி அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா முத்துப்பாண்டியோட ஒய்ஃப் வந்து அவங்க கார்த்தி மீனாட்சி சரவணன் அவங்க 3 பேரும் வந்து தேடிட்டு இருக்கும்போது அவங்க கிட்ட இந்த விஷயத்தை பத்தி சொல்றாங்க. ரேவதி எங்கேயும் இல்லை, அவள் இப்படி தான் இங்கே தான் இருக்கிறா அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே கார்த்தி மீனாட்சி எல்லாருமே வந்து அப்படியே பதறி அடிச்சுக்கிட்டு ஓடோடி வராங்க. வந்து பார்க்கும்போது சொக்கப்பானையை கொளுத்துறதுக்காக போகும்போது கரெக்டாக கார்த்தி அவங்க வந்து தடுத்து நிறுத்தினதுமே அவங்க பார்க்குறாங்க ரேவதியை, அவங்க வாயை வந்து துணியெல்லாம் கட்டி வச்சுக்கிட்டு அவங்க தூக்கமான ஒரு நிலைமையில இருக்கவும் அப்போ ரேவதியை உடனே அவங்க காப்பாற்றி வெளியே அழைச்சிட்டு வராங்க. ஊர் ஜனங்க அவ்வளோருமே அதிர்ச்சி அடைகிறாங்க, ஐயோ இந்த பொண்ணுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே முத்துப்பாண்டியோட வேலை தான் இது அப்படின்னு மீனாட்சியும் அவங்க சரவணனும் சொல்லிட்டு இருக்கவும் இதை கொஞ்சம் கூட நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லையே, இந்த விஷயம் மட்டும் நம்மளுக்கு தெரியாமல் இருந்திருந்தனா என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அதிர்ச்சி அடையவும் அடுத்து பார்த்தோம்னா கார்த்தி வந்து ரேவதி முகத்தில் தண்ணியை தெளித்து அவங்க எழுப்பும் போது உடனே ரேவதியை கண் முழிச்சிருந்தாங்க. கண் முழிச்சதுமே ரேவதி வந்து அப்படியே பதறி போயிருந்தாங்க, ஐயோ நான் எங்கே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயத்தோடு இருக்கும்போது ரேவதி நீ பயப்படாத உனக்கு ஒன்றும் ஆகலை அப்படிங்கும்போது அடுத்தது பார்த்தோம்னா வந்து ரேவதி வந்து அழுதுகிட்டே கார்த்தியை கெட்டி பிடிச்சிட்டு அவங்க அழுதுட்டு இருக்கும்போது உடனே வந்து கார்த்தி மீனாட்சி சொல்லிட்டு இருக்கிறாங்க, இதுக்கெல்லாம் காரணம் இந்த முத்துப்பாண்டி தான், அவனுடைய ஒய்ஃப் மட்டும் வந்து இந்த உண்மையை சொல்லலைன்னா உன்னை வந்து நாங்கள் வந்து காப்பாற்றிருக்கவே முடியாது அப்படின்னு மீனாட்சி சொல்லவும் இது கேட்டதுமே வந்து ரேவதி பயப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா கார்த்தி வந்து இந்த முத்துப்பாண்டியை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ சரவணன் சொல்கிறாங்க, கார்த்தி எனக்கு என்னமோ பயமாக இருக்குது, ரேவதி அழைச்சிட்டு நீங்கள் இங்கேருந்து கிளம்பிடுங்க அப்படிங்கும்போது இல்லை அவனுக்கு பயந்துக்கிட்டுலாம் போகக்கூடாது, அவனை நான் என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு பார்த்தோம்னா கார்த்தி அங்கேருந்து முத்துப்பாண்டியை பார்க்க போகும்போது அப்போ ஊர் ஜனங்களும் வந்து கார்த்தி பக்கம் இருந்துக்கிட்டு கார்த்தி நாங்களும் வாரோம், அந்த முத்துப்பாண்டியை இதுக்கு முன்னாடி சும்மா விடக்கூடாது, எவ்வளோ தைரியம் இருந்தால் நீங்கள் வந்து எங்களை காப்பாற்றுறதுக்காக வந்தீங்க, அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலுக்குள்ளே நாங்கள் போகிறதுக்கு நீங்கள் தான் காரணம், அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஆதரவாக நாங்கள் வருவோம், இனிமேல் என்ன நடந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு கார்த்திக் ஆதரவாக ஊர் ஜனங்க அவ்வளோ வரும் முத்துப்பாண்டியோட வீட்டுக்கு போகிறாங்க. முத்துப்பாண்டியை உண்டு இல்லைன்னு பண்ணணும்னு அடுத்ததான் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம்.